வணக்கம். நான் உங்க பிரதீக்ஷா. நான் உங்க சோபனா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறாங்க. இன்னைக்கு அரசியல் கைப்புள்ள யாருன்னா நம்ம விசிகா தலைவர் தொல் திருமா அவர்கள் தான். பாக்கலாமா? கொள்கை எதிர்க்க திருமா இப்ப எதுக்கு கோயில் கோயிலா போயிட்டு இருக்காரு? முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது விமர்சித்த திருமா இப்ப எதுக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகணும்? அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா. முழு முருகன் பக்தன் போலவே ஆயிட்டாரேப்பா. மாலை போட்டுட்டு விபூதி வச்சுட்டு. தலைவரே ஒரு போட்டோ. இப்போ அந்த செல்ஃபி எடுத்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்கும்னா, ஒரு போட்டோ தானங்க கேட்டேன், அதுக்கு ஏங்க திருநீரெல்லாம் அழிக்கிறீங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம விசிக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்கலாமா? திருநீரை நீங்க அழிப்பது போல திருப்பூன்றதுல அது எதுவும் திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். அது அரை மணி நேரம் நெற்றியில் இருந்தது. அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன சொன்ன? செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமாக. முருகா முருகா முத்து குமரா, கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதுக்கு நம்ம பாஜக தலைவர் திரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு விபூதி அழிச்சவர் தான் நாளைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் அப்படி சொல்ல வரல. இன்னைக்கு விபூதி அழிச்சவர் தான் நாளைக்கு நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே விபூதி அடிப்பாருன்னு சொல்ல வர்றாரு. ஓ, அப்படி சொல்றாரா? ஏய், எனக்கே விபூதி அடிக்கலாம் பார்த்தல நீ? இதுக்கு நம்ம தலைவர் ஹெச் ராஜா என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன். ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே, அதை நம்புறவன் நான். ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வர நக்கி நக்கி குல்லா போட்டு தானே இருக்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் விருது வழங்கும் விழால என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சங்கி கூட்டம் இதையே பிடிச்சிட்டு இருக்கு, நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வச்சிருக்காரு. அடுத்த கைப்புல சீக்கிரம் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க பிரதீக்ஷா. நான் உங்க சோபனா.